நட்சத்திரம் நபர்களுக்கும் இனிய வணக்கம். கடகம் ராசியில உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில துன்பங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது இதுவரைக்கும் நடந்தது அனைத்தையும் கூறுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுவரைக்கும் கடக ராசியில் பிறந்த புனர்பூசம் 4ஆம் பாதமாக இருக்கட்டும், பூசம் நட்சத்திரமாக இருக்கட்டும், ஆயில்யம் நட்சத்திரமாக நபர்களாக இருக்கட்டும், அனைவருக்கும் இனிய வணக்கம். போன மாதம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சாதாரணமான ஒரு காலமாக இருக்காது. நீங்கள் இதுவரைக்கும் பிறந்ததிலிருந்து அனுபவிக்காத சில கஷ்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள், வெளியில் சொல்ல முடியாத சில அசிங்கங்கள் நேற்று வரைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். அது உங்களுடைய உள்ளத்தின் ஒரு ஆழத்தை தொடர்ந்து உங்களுடைய உணர்ச்சிகளின் வேறையே குலுக்கிய ஒரு கட்டமாக இருக்கும். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. நீங்கள் பொதுவாக எல்லாருக்கும் அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்கள், குடும்பத்தை முதன்மையாக பார்க்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. யாராவது கஷ்டப்பட்டால் முதலில் ஓடி சென்று உதவக்கூடிய மனதும் உங்களுக்கு அதிகமாகவே தாங்க இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில சில துன்பங்களானது நடந்திருக்கும். இந்த எல்லா விதமான அன்பும், உங்களுடைய எல்லா விதமான சப்போர்ட்டும், எல்லா விதமான ஆதரவும் இந்த ஒரு மாதத்துல உங்களுக்கு நிச்சயமாக வழியாக உங்களுக்கு திரும்ப கிடைத்திருக்கும் போன ஒரு மாதத்தில். ஆனா நீங்கள் யாரை மனதில் வைத்து முக்கியமானவர்களாக நினைத்தீர்களோ அவர்களிடமிருந்து தாங்க உங்களுடைய வாழ்க்கையில தூரம், அமைதி, புரியாத ஒரு நடத்தை, சில நேரங்கள்ல நேரடியான ஒரு வார்த்தைகள் கூட காயங்களாக உங்களுக்கு நிச்சயமாக உருவாகி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்குள்ள நடந்து இன்னமும் அது உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க எதிர்பார்த்ததே வேறு ஒன்றாக இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது வேறு ஒன்றாக இருக்கும். புரிதல் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போகாமல் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களாக நடந்திருக்கும். நீங்க இருக்கிறீங்க நன்றி என்று ஒரு உணர்வானது உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்குங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்தது என்ன தெரியுமா? அமைதி, தேவையில்லாத கெட்ட பெயர்கள், உங்களை புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமை, இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்தது. இதெல்லாம் உங்களுடைய மனதை மெதுவாக உடைக்கவும் செய்தது. வெளியிலிருந்து நீங்கள் எவ்வளவுதான் தைரியமான ஒரு மனிதராக இருந்தாலுமே உள்ளுக்குள் நீங்கள் பல முறை உடைந்து மீண்டும் மீண்டும் உங்களை நீங்கள் தாங்க சேர்த்து கொண்ட ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. குறிப்பா குடும்பம் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய நபர்களால் உங்களுடைய வாழ்க்கையில புரிதல் இல்லாமல் எவ்வளவோ விஷயங்களானது நடந்திருக்கும். உங்களுக்கு அதிகமான தாக்கங்களானது அனைவராலும் ஏற்படவும் பட்டது. நீங்க எவ்வளவுதான் நான் வாழ்க்கையில எவ்வளவுதான் மற்ற நபர்களுக்கு என்ன பண்ணினாலும் யாரும் என்னை கண்டு கொள்ள மாட்டார்கள் என்கிற மாதிரியான சில கவலைகளுக்கு நீங்க ஆளாகி இருப்பீங்க. இந்த ஒரு கேள்வி தாங்க உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் பல இரவுகளில் உங்களுடைய மனதிற்குள்ள வந்து உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கவும் செய்து கொண்டே தாங்க இருக்கும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சிலருக்கு இது ஒரு சிக்கலான ஒரு உறவை கூட நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அந்த ஒரு உறவு ஆரம்பத்தில் நன்றாக இருந்தாலும் போக போக அவங்களுடைய முழுமையான ஒரு முகமானது தெரியும் பொழுது அந்த ஒரு உறவுகளிடமிருந்து நீங்க தூரமாக போவீங்க. ஆனா அந்த ஒரு உறவு உங்களை விடாமல் இன்னும் உங்களை துரத்தி உங்களிடம் பணத்தை கேட்பது, உங்களிடமிருந்து என்னென்ன இப்படி உங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அனைத்தையும் திட்டம் போட்டு நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தாங்க செய்வாங்க. சிலருக்கு இது பணம் அல்லது பொறுப்புகளை பற்றிய அழுத்தமாக கூட நிச்சயமாக இருந்திருக்கலாம். இன்னும் சிலருக்கு உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். இன்னும் சிலருக்கு திருமணமாகவில்லை, குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்று அனைவருக்கும் ஒரு விதமான சில பிரச்சனைகளானது இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். அதிக பொறுப்புகள் இருப்பதால் மன அழுத்தங்கள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். இன்னும் சிலருக்கு ஒருவரின் திடீர் மாற்றமான நடத்தை காரணமாக ஏற்பட்ட சில மனவலிகளும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். எனவே இந்த ஒரு போன மாதம் உங்களுக்கு நிறைய ஒரு பாடங்களை நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். வாழ்க்கையின என்ன, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், யாரிடம் எப்படி பழக வேண்டும், ஒவ்வொரு இடங்களுக்கும் போகும் பொழுது எந்த அளவுக்கு வாழ்க்கையானது மாறுகிறது என்கிற எல்லா விதமான பாடங்களும் உங்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். எல்லாரையும் மனதில் வைத்து நீங்க கேரி பண்ணி கொண்டு போக முடியாது என்பதை நீங்க உணர்வீங்க. சிலரை மனதில் இருந்து விட வேண்டும் என்கிற ஒரு கடினமான ஒரு உண்மையும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்குங்க. ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் என்பதை முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். இப்போது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக ஒரு புதிய பாதைக்கு இனிமே திரும்பவும் ஆரம்பிக்குங்க. முதல்ல உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றமானது நடக்கும். நீங்கள் உங்களை முதலில் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. இதுவரை நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்த ஒரு எனர்ஜியை இப்போது உங்கள் மீது நீங்க திரும்பவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக உங்களுக்குள்ள கிடைக்கும். மன அழுத்தங்கள் குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் தெளிவாகிவிடும். நீங்கள் எதை ஏற்க வேண்டும், எதை விலக்க வேண்டும் என்பதை நிதானமாக நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அதே ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒரு எனர்ஜியை கொண்டு நீங்கள் வரக்கூடிய சில நபர்கள் நுழைய ஆரம்பிப்பாங்க. அவங்க உங்களுடைய கடந்த கால காயங்களை பற்றி கேட்டு துன்பப்பட வைப்பவர்களாக மட்டும் இருக்க மாட்டாங்க. மாறாக உங்களுடைய வாழ்க்கையில
அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில தைரியமான சில முடிவுகளை உருவாக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் மாறிவிடுவாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், எதிர்பார்க்காத சில ஆதரவுகளாக கூட இருக்கலாம். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே எதிர்பார்க்காம நிச்சயமாக கிடைக்கும். எனவே வாய்ப்புகள் அனைவரிடம் சொல்லி கொண்டு வராதுங்க. வாய்ப்புகள் இனிமே அனைவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை இனிமே நீங்க உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இனிமே ஆரம்பத்தில் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் போக போக உங்களுடைய வாழ்க்கையில சில பாடங்களை நீங்க கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. பெரிய ஒரு நிலைத்தன்மைக்கு நீங்க நிச்சயமா போகவும் ஆரம்பிப்பீங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் நீங்க புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபடவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய கிரகநிலைகள் உங்களுக்கு இப்போது ஒரு முக்கியமான ஒரு தகவலை உங்களிடம் சொல்லவும் ஆரம்பிக்கும். நீங்கள் அனுபவித்த உணர்ச்சிக்கான வழிகள் எதுவுமே வீண் போகாது. அது உங்களை பலமாக மாற்றவும் செய்யுங்க. ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாமத்தான் இருந்திருக்கும். ஆனா இனிமே போக போக உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிடங்களும் உங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கைனா என்ன என்பதை நீங்கள் புரியவும் ஆரம்பித்து விடுவீங்க. இது உங்களுடைய பலமாக இருக்கலாம். சந்திரன் உங்களுடைய மனதின் ஆழத்தை இந்த ஒரு நேரத்தில் பிரதிபலித்து காட்டுவார். அவர் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் சொல்வது என்ன தெரியுமா? உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்க மறைக்க வேண்டாம். ஆனால் அதனை சரியான இடத்தில் மட்டும் பகிருங்கள். இதைத்தான் சந்திர பகவான் உங்களிடம் கூறுவார். எனவே முடிந்த அளவுக்கு மனதில் இருப்பதை உங்களுக்கு பிடித்த நபரிடம் போய் கூறிவிடுங்கள். இல்லை என்றால் நீங்கள் காலம் முழுவதும் அதனை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பீங்க. அதை நம்ம சொல்லாமல் விட்டோமோ என்று. எனவே முடிந்த அளவுக்கு நீங்க கூறிவிடுவதுதான் நல்லது. குரு பகவான் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வர ஆரம்பிப்பார். அதனால் உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக போகவும் ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய நன்மைகள் உங்களுக்கு இனிமேல் நிச்சயமாக தேடி வந்து விடுங்க. சனி பகவான் இன்னும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவூட்டுவார். நீங்கள் கற்ற பாடங்களை மறந்துவிட்டால் அதே சில விஷயங்களை உங்களுக்கு மீண்டும் உங்களுக்குள்ள கொடுக்கவும் ஆரம்பிப்பாருங்க. அதனால இப்போது நீங்க எடுக்கக்கூடிய சின்ன முடிவுகள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான முடிவுகளாக இருக்கும். இந்த 3 கிரகங்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமா கொண்டு போய் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாதையையும் உங்களுக்குன்னு உருவாக்கவும் செய்யுங்க. யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் இழந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாள் இருக்க வேண்டியவர்கள் கிடையாது. அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு இடத்தை மட்டும் நிரப்புவதற்காக வந்தவர்கள். நீங்கள் அனுபவித்த அந்த வழிகள், அமைதியான சில துரோகங்கள், எதிர்பார்க்க முடியாத சில கேள்விகள், அந்த இரவு நேரங்கள்ல வந்த அந்த ஒரு கண்ணீரானது, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சில உணர்ச்சிகரமான சில விஷயங்களை உங்களுக்குன்னு தேடியும் கொடுக்குங்க. இனிமே யாராவது உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது அவங்க உண்மையா இல்லையா என்பதை நீங்கள் மிகவும் அறிந்து அதன்படி அவர்களை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்கள் இனிமே அன்பு கொடுக்க மாட்டீங்க என்பது மட்டும் கிடையாதுங்க. ஆனா நீங்கள் அதை அளவோடு மதிப்புடன் உங்களுடைய மனதை பாதுகாத்து கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறிவிடுவீங்க. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நிச்சயமாக மாறும். இதெல்லாம் இந்த கடகம் ராசி வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களாக தாங்க நிச்சயமாக இருக்கும். ஆனா ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் எப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எனவே நீங்க மாற்றங்கள் நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதனையும் பார்த்து நான் தெரிந்து கொள்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களுக்குள்ள கொடுக்கவும் ஆரம்பிப்பாருங்க. அதனால இப்போது நீங்க எடுக்கக்கூடிய சின்ன முடிவுகள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான முடிவுகளாக இருக்கும். இந்த 3 கிரகங்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமா கொண்டு போய் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாதையையும் உங்களுக்குன்னு உருவாக்கவும் செய்யுங்க. யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் இழந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாள் இருக்க வேண்டியவர்கள் கிடையாது. அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு இடத்தை மட்டும் நிரப்புவதற்காக வந்தவர்கள். நீங்கள் அனுபவித்த அந்த வழிகள், அமைதியான சில துரோகங்கள், எதிர்பார்க்க முடியாத சில கேள்விகள், அந்த இரவு நேரங்கள்ல வந்த அந்த ஒரு கண்ணீரானது, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சில உணர்ச்சிகரமான சில விஷயங்களை உங்களுக்குன்னு தேடியும் கொடுக்குங்க. இனிமே யாராவது உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது அவங்க உண்மையா இல்லையா என்பதை நீங்கள் மிகவும் அறிந்து அதன்படி அவர்களை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்கள் இனிமே அன்பு கொடுக்க மாட்டீங்க என்பது மட்டும் கிடையாதுங்க. ஆனா நீங்கள் அதை அளவோடு மதிப்புடன் உங்களுடைய மனதை பாதுகாத்து கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறிவிடுவீங்க. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நிச்சயமாக மாறும். இதெல்லாம் இந்த கடகம் ராசி வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களாக தாங்க நிச்சயமாக இருக்கும். ஆனா ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில